كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب. رواه أبو داود كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர்நாமத்தை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எங்களுடைய மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது வீட்டிலே, அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாவிலே கல்வி கற்கின்ற மாணவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும், சோர்வான சங்கடமான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இத்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்கின்ற வாழ்க்கை முறையை காட்டி தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை முறை பிரகாரம் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற போதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாறுகின்றோம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அஸாபுக்குரிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, மனிதன் பிறந்தது முதல் மனிதன் இறக்கின்ற வரைக்கும் மனிதனத்திலே எப்படி நல்ல குணங்கள் வரிசை வரிசையாக சங்கிலி தொடராக இருந்து வருகின்றனவோ அதே போன்று அந்த மனிதனிடத்திலே கெட்ட குணங்களும் பரம்பரை பரம்பரையாக, சில பாவங்களும் பரம்பரை பரம்பரையாக அப்படியே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஆரம்ப காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் நமது வாழ்க்கையிலே வரக்கூடாத, சில மனிதனுடைய வாழ்வை நாசமாக்கி விடக்கூடிய
சில மனிதனுடைய வாழ்வை நாசமாக்கி விட்டிருக்கின்ற பயங்கரமான ஒரு பாவம் தான் பொறாமை பாவம். பொறாமை என்று சொல்லக்கூடிய பயங்கரமான பாவம் ஆரம்ப காலம் முதல் மனிதன் இறக்கின்ற வரைக்கும் இந்த துருக்குணம் மனிதத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில மனிதர்கள் பொறாமை என்ற அந்த எண்ணத்தோடு, பொறாமை என்ற பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு சாதாரண பாவம் கிடையாது. வருட கணக்கிலே செய்த அமல்களை எல்லாம் நாசமாக்கி விடக்கூடிய பாவம். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி போடலாம், பொறாமை போடக்கூடாது. பெருமை அடிப்பதற்கு எங்களிடத்திலே உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. அதே போன்று கண்ணியமான பொறாமைப்படுவதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. இன்னொருவருக்கு அல்லாஹ் நிஅமத்தை கொடுத்திருக்கிறான், இன்னொருவருக்கு அல்லாஹ் எங்களை விட மேலாக அவனை ஆக்கியிருக்கிறான். அதை பார்த்து எங்களால் பொறாமை கொள்ள முடியாது. இந்த உலக நியதி அப்படித்தான். இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களை சிலரை விட நாங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லோரும் செல்வந்தர்கள் கிடையாது, எல்லோரும் ஏழைகள் கிடையாது, எல்லோரும் அறிஞர்கள் கிடையாது, எல்லோரும் பாமர மக்கள் கிடையாது, எல்லோரும் ஆட்சியாளர் கிடையாது, எல்லோரும் மேய்ப்பாளர் கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த உலகத்திலே எல்லோரும் வசதிக்காரர்களாக, எல்லோரும் தனவந்தராக இருந்து விட்டால் அந்த தனவந்தருடைய பணத்தை யாருக்கு கொடுப்பது? அதனால் அல்லாஹ் ஏழைகளை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் ஏழைகளாக இருந்து விட்டால் அந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணுவது யார்? அதனால் அல்லாஹ் தனவந்தர்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் அறிஞராக இருந்து விட்டால் கற்றுக் கொடுப்பது யாருக்கு? அதனால் அல்லாஹ் பாமர மக்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளர் இருந்து விட்டால் யாரை ஆட்சி செய்வது? அல்லாஹ் மேய்ப்பாளர்கள் வைத்திருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக நியதி அப்படித்தான். எனவே இந்த நியதியை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட முடியாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹ். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து மனிதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை உயர்வானவர்களாக ஆக்கியிருக்கிறான். அதற்கு அல்லாஹ் காரணத்தையும் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதை பார்த்து பெண்கள் ஆண்களை பார்த்து பொறாமைப்பட முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஆண்கள் தான் இந்த உலகத்திலே பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெண்களை ஆண்கள் தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், தொடர்ந்து அவர்கள் இவர்களுக்கு செலவழிக்கின்றார்கள். செலவழிப்பது என்பது ஆண்கள் மீதுதான் கடமை. பிள்ளைகளை பார்ப்பது, பிள்ளைகளுக்கு செலவழிப்பது என்பது ஆண்கள் மீதுதான் கடமை. ஒரு மனைவி உழைக்க வேண்டும் என்று கடமை கிடையாது, ஆனால் உழைத்து கொடுத்தால் குற்றம் கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இதனால் தான் அல்லாஹ் சிலரை விட மேன்மையானவர்களாக இருக்கிறான். எனவே இந்த நியதிகளை பார்த்து யாரும் பொறாமைப்பட்டுக் கொள்ள முடியாது. பொறாமை என்ற பாவம் சாதாரணமான பாவம் கிடையாது. பொறாமை வந்து விட்டால் சகோதரத்துவம் பார்க்காது, கண்ணியமானவர்களை பாசம் பார்க்காது, இனம் பார்க்காது, ஒரே மொழி பேசுகிறான் என்று பார்க்காது. பொறாமை வந்து விட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறிவிடுகிறான். சகோதரத்துவம் பார்க்காது. இது என்னுடைய சகோதரனே, என்னுடைய இரத்த உறவே, ஒரே வயிற்றில் இருந்து பிறந்த நானாவே, தம்பி என்று பார்க்க மாட்டான். பொறாமை வந்து விட்டால் அந்த மனிதன் எதையும் செய்ய முற்படுவான், பாசம் பார்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தன்னுடைய மொழி பேசுகிறானே, தன்னுடைய மார்க்கத்தை சேர்ந்தவனே என்று பார்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொறாமை என்பது பயங்கரமான பாவம். நன்மைகளை எல்லாம் அழித்து நாசமாக்கி விடக்கூடிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இய்யாகும் வல் ஹஸத். பாவம், பொறாமை என்ற பாவத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபைனல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுல் நாருல் ஹதப். பொறாமை இருக்கிறதே, விறகை
நெருப்பிலே போட்டால் அதை எப்படி சாம்பலாக்கி அதை அப்படியே நாசமாக்குறதோ, முகவரி இல்லாமல் ஆக்கி விடுகிறதோ, அதே போன்று நீங்கள் செய்த நல்லறங்களை எல்லாம் பொறாமை சாப்பிட்டு விடும், அதை அழித்து விடும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய வெளிரங்கங்களால் செய்யக்கூடிய தவறுகளுடைய தாற்பயங்களை விளைவுகளை விட ஒரு மனிதனுடைய உள்ரங்கங்களால் செய்யக்கூடிய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவங்களின் விளைவு இருக்குதே, அது பயங்கரமானது, அது அது அதைவிட பல மடங்கு கூடியது என்பதாக சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய கரத்தால் இன்னொரு மனிதனுக்கு அடிக்கிறான், ஒரு மனிதனுக்கு வாயால் ஏசுகின்றான். பார்க்கின்றவர் ஏச வேண்டாம் என்று சொல்லலாம், அடிக்கின்றவரை பார்த்து அவருடைய கையை பிடிக்கலாம். கண்ணியமானவர்களே, பக்கத்தில் இருந்தால் அந்த அடியை தடுக்கலாம். உள்ளத்தால் செய்கின்ற பாவம், உள்ளத்தால் எண்ணுகின்ற எண்ணம், உள்ளத்தில் இருக்கின்ற விடயம், அந்த பாவத்தை யாருக்கும் யூகிக்க முடியாது, யாருக்கும் கணக்கு போட முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது பயங்கரமான பாவம். பொறாமை உள்ளவர்கள், பொறாமை உள்ள உள்ளம் இருக்கிறதே, அதற்கு தூக்கம் கிடையாது. பிறர் நல்லா இணைப்பதை நினைத்து இவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். அவர் நாளுக்கு நாள் முன்னேறுகிறாரே, அவர் நாளுக்கு நாள் முன்னுக்கு வாராரே, இதை நினைத்து இவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, மிக முக்கியமாக நானும் நீங்களும் பொறாமைப்படக்கூடாது. எங்களுக்கு பிறருடைய பொறாமை வந்துவிடக் கூடாது, கண்ணூர் பட்டு விடக்கூடாது, பிறருடைய சூனியம் பழிக்க கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் என்ன எங்களை தற்காத்திருக்கிறோம்? ஷரியத் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஷரியத் தெளிவான வழிகாட்டலை அதுக்கு தந்திருக்கிறது. பிறரை பற்றி நாங்கள் பொறாமைப்படாதிருக்க முதலாவது செய்ய வேண்டியது, எங்களை விட பட்டம் பதவியிலே கொஞ்சம் உயர்வாக இருந்து விட்டால், அல்லது பொறுப்புகள் அல்லது அல்லாஹ் கொடுத்த பொருளாதார ரீதியாக உயர்வில் இருந்து விட்டால், அவர்களை பார்த்து முதலாவதாக மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும். உங்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, அது என்னிடத்தில் இருந்ததை போல மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சிருப்பது, உங்களுக்கு பட்டம் பதவி கிடைச்சிருப்பது, உங்களுக்கு பொறுப்புகள் கிடைச்சிருப்பது, அது எனக்கு கிடைச்சதை போல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க முதலாவது. இரண்டாவது, சூரத்துல் ஹஷ்ர் 10வது ஆயத்தை அதிகமாக ஓதிவார்கள். நான் ஆரம்ப குத்துபாவிலே ஓதினேன். கனிமன் அல்லாஹ்வினாலே எல்லா குத்துபாக்கள் ஓதப்படக்கூடிய ஒரு வசனம், அந்த வசனத்துடைய அமல் எங்கட வாழ்க்கையில் இல்லாம இருக்குது. என்ன அந்த குர்ஆனுடைய ஆயத், சூரத்துல் ஹஷ்ர் 10வது ஆயத், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த குர்ஆன் ஆயத்தை நாங்க ஓதுவோம். குர்ஆனுடைய அர்த்தம் என்ன? ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக, وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ, ஈமானால் முந்தி எங்களுடைய சகோதரர்களை நீ மன்னித்து விடுவாயா. எவ்வளவு அழகான துஆ. எங்களை மட்டும் சுயநலவாதியாக, எங்களுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லித் தருகிறது. இறைவா எங்களையும் மன்னித்து விடு, ஈமானால் முந்தி எங்களுடைய சகோதரர்களை மன்னித்து விடு. وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَحِيمٌ. இறைவா ஈமான் கொண்டவர்கள், இறைவா எங்களுடைய சகோதரர்கள், இவர்களை பற்றிய தப்பெண்ணங்கள், குரோதங்கள், விரோதங்களை எங்களுடைய உள்ளங்களில் போட்டு விடாதயா அல்லாஹ். எவ்வளவு அழகான துஆ. இறைவா நீ கிருபையாளன், நீ இரக்கமுள்ளவன். எனவே கனிமான இந்த துஆவை ஓதினா, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினா பிறர் மீது எங்களுக்கு பொறாமை வராது, பிறர் மீது எங்களுக்கு பொறாமை வராது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆயிட்டது பொறாமை. ஒரு கடை முதலாளி மற்ற கடை முதலாளிக்கு பொறாமைப்படுது, ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞர் மீது பொறாமை, ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் மீது பொறாமை, ஒரு அதிபர் இன்னொரு அதிபர் மீது பொறாமை, ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி மீது பொறாமை. கண்ணியமானவர்களே, பொறாமைப்படுகிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடியது இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு வர வேண்டும் என்று முதலாவது கட்டமாக ஆசைப்படுகிறார். இவருக்கு கிடைக்கவில்லையா,
இரண்டாவது அவர் எண்ணுகிறார், எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவரிடத்தில் இருப்பது அவருக்கு இல்லமா போகவே. அவர் அழகான முறையில் அவருடைய பணிகளை சேவைகளை செய்து கொண்டிருந்தார். அதை அவர் செய்யாமல் போக வேண்டும். சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை செய்தால் அதை செய்யாமல் போக வேண்டும் என்று இவர் யோசிக்கிறார். கண்ணியமான தனி நபர்கள் தோத்து போகலாம், தனி நபர்கள் தோல்வி அடையலாம், சமூகம் தோற்றுவிடக் கூடாது. சமூகத்துக்கு போக வேண்டிய நல்ல விடயங்கள் தோற்றுவிடக் கூடாது. நல்ல பிரஜைகள் உருவாக வேண்டும், நல்ல மாணவ சமுதாயம் உருவாக வேண்டும், நல்ல சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தூய்மையானவர்கள் இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை முதன்மைப்படுத்த இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பட்டம் பதவிகளுக்கு பின்னால் சில அற்ப இன்பங்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவர் மீது பொறாமை வந்து விட்டால் முதலாவது பொறாமைப்படுகிறோம், அது சரி வரவில்லையா, அடுத்ததா கண்ணூர், அடுத்ததா சிலர் சூனியம் செய்ய முற்படுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு விரிவான ஒரு பகுதி. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், ஒன்றுமே நடக்கவில்லையா, அவர்களுக்கு எதிராக பிழையான ஃபேஸ்புக் ஐடிகளை வைத்து அவர்களுடைய மானங்களை விளையாடுங்கள். அவர் செய்யாததெல்லாம் அவர் செய்ததை போன்று, எங்கேயோ நடந்ததெல்லாம் இவரோடு சம்பந்தப்படுத்தி கண்ணியமானவர் அப்படியான பொய் பிரச்சாரங்களை ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியிலே, இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பி அதையெல்லாம் உண்மையான செய்தியாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது கண்ணியம். இது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது, சாதாரணமான ஒரு விளைவாடு கிடையாது, சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். உங்களை தனி நபர்கள் மன்னிக்கலாம், ஒரு அதிபருக்கு செய்த அநியாயம் அந்த அதிபர் மன்னித்தாலும் அந்த சமூகம் மன்னிக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு செய்கின்ற அநியாயம் அந்த ஆசிரியர் மன்னித்தாலும் அந்த சமூகம் மன்னிக்க வேண்டும், மாணவர்கள் மன்னிக்க வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கு செய்கின்ற அநியாயம் அந்த அரசியல்வாதி உங்களை மன்னிக்கலாம், ஆனால் அவருடைய நலவுகளை கொண்டு பிரயோஜனம் அடைய எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ கிராமங்கள் இருக்கும், எத்தனையோ பின்தங்கிய ஊர்கள் இருக்கும், எத்தனையோ பாடசாலைகள், எத்தனையோ மதரசாக்கள். அதை எல்லாரும் கண்ணியமானவர்களே மன்னிப்பு கேட்காதவர் அல்லாஹ் அந்த அநியாயம் செய்தவரை மன்னிக்க மாட்டார். சாதாரண விடயம் அல்ல. அப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய பரம்பரை அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் அந்த பிள்ளைகளை சோதிப்பான். சமூகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் ஒரு நாளும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, மௌத்துக்கு பின்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நாளைய கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் அந்த மனிதன் எவ்வளவுதான் நலவுகளோடு வந்தாலும் அநியாயம் இழைத்தவருக்காக அவருடைய நலவுகள்லாம் கொடுத்து விட்டு பிறருடைய பாவங்கள்லாம் தலையிலே சுமந்து நரகிலே போய் விழக்கூடிய அளவுக்கு பயங்கரமான பாவம். எனவே சமூகத்துக்கு செய்கின்ற அநியாயம் சாதாரணமான அநியாயம். கண்ணியமானவர்களே, சில தனி நபர்கள் வெல்வதற்காக, சில தனி நபர்களுடைய சில விருப்புகளுக்காக, அவர்களுடைய சொந்த சில விடயங்களுக்காக பணங்களை செலவழித்து சில கால நேரங்களை கொடுத்து சமூகத்தை தோற்கடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தோற்றது ஒரு நபர் அல்ல, சமூகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு நாங்கள் வேறாக தௌபா செய்ய வேண்டும். எனவே முதலாவது விடயம் நான் எதை சொல்லுகிறேன், பிறரை பற்றிய பொறாமைகளை உள்ளங்களில் வந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் நலவுகள் செய்து கொண்டு போனாலும் நலவுகள் செய்ய செய்ய நல்ல தன்மைகள் இடத்திலே வர வேண்டும். இன்று சிலர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டார், ஒரு அரசியல்வாதியாக ஒரு மெம்பராக ஆகிட்டார், ஒரு பிரதேச சபையிலேயோ நகர சபையிலேயோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ சாதாரண ஒரு மெம்பராக வந்துட்டா வளமையாக அவரது முகத்தில் இருந்த சிரிப்பு கிடையாது, வளமையாக சொன்ன சலாம் கிடையாது, வளமையாக பழகிய நண்பர்கள் கிடையாது, புதிய நண்பர் கிடைத்து விடுவார். இப்படி மனிதன் மாறிவிடக்கூடாது. மனிதன் உயர உயர அவனை விட கீழே உள்ளவர்களோடு தான் நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் ஷரியத்து கற்றுத்தருகிறது. மேலே போக போக கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். இதை விட மேலே உள்ளவர்களை பார்க்கின்ற போது அது எங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும், அது எங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பிறர் மீது நாங்கள் பொறாமைப்படாதற்கு செய்ய வேண்டியது அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடை கண்ணியமானவர்களே, பிறர் எங்களுக்கு சூனியம் செய்கிறார்கள், பிறர் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், பிறர் எங்களுக்கு கண்ணூறுபடுத்துகின்றார்கள், பொறாமைப்படுகின்றார்கள். எனவே அதிலே இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும்.
துஆக்களில் ஈடுபடுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அதிலே இருந்து மீளக்கூடிய வழியை நிச்சயமாக செய்திருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களில் ஈடுபட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் சூராக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சூரா குல் சூரா என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆத் தக்ஃபீக மின் குல்லி ஷை. முஆதே ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா கெடுதிகளிலிருந்து எல்லா விடயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த குல் சூரா போதும் என்று சொன்னார். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், குர்ஆனிலே சிறந்த 2 சூறாக்களை கற்றுத் தரட்டுமா என்று குல் சூறாக்களுடைய பெருமதியை கற்றுக் கொடுத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த சூறாக்களை நாங்கள் ஓதி வருகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு தருவான். நிச்சயமாக பிறருடைய சூனியம் எங்களுக்கு பலிக்காமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். பிறருடைய பொறாமை பலிக்காமல், பிறருடைய தீங்கு எங்களை பலிக்காமல், பிறருடைய கண்ணூறு எங்களுக்கு பலிக்காமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சிலர் சமூகத்தில் எப்படி இருக்கிறார்? ஒருவர் கொஞ்சம் மேல வந்துட்டா, பட்டம் பதவியிலேயோ வேறொரு அமைப்புலையோ கொஞ்சம் மேல வந்துட்டா அதை பொறுத்து கொள்ளையிலார். அதற்காக வேண்டி பல வழிகளில் அவரை கீழே போட முயற்சிருப்பார். ஒண்ணுமே நடக்கவில்லையா, இறுதியாக சூனியம் என்ற அந்த பெரும் பாவத்துக்கு சென்று விடுவார். சில கட்டங்களிலே குறிகாலத்திலே சென்று குறியும் கேட்பதற்கு முற்பட்டு விடுவார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் யுக்பலஹு ஸலாத்து 40 லைலா. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யார் ஒரு மனிதன் குறிகாலத்தில் சென்று அவன் சொல்வதை எல்லாம் நம்பி விடுகிறான் என்றால் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 40 நாள் இரவுடைய வணக்கங்கள், இரவுடைய தொழுகைகள் இவனிடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டான்னு சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது, ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட குர்ஆனை நிராகரித்து விட்டான் என்றார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய சமுதாயம் சூனியக்காரை நம்பி விடுகிறான், சாதாரணமான ஒருத்தருடைய பேச்சை நம்பி விடுகிறான். பயங்கரமான பாவம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், இதை மீறி சிலர் சூனியம் செய்கிறார். ஒரு அரசியல் இன்னொரு அரசியல்வாதிக்கு, ஒரு நல்ல தனவந்தர் இன்னொரு தனவந்தருக்கு, இன்னும் ஒன்ன முன்னேறியவர் இன்னொரு முன்னேறியவருக்கு. கண்ணியமானவர்கள், அது பாவம், சாதாரணமான பாவம் கிடையாது. நரகிலே தள்ளிவிடக்கூடிய பெரும் பாவங்களிலே ஒன்று சூனியம் என்பது உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தின் அகோரத்தால் பல மாதங்கள் மரணப்படுக்கையை போன்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னு ஆஸம் என்று சொல்லக்கூடிய யஹூதி சூனியம் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி போன்றவைகள் எடுத்து மதீனாவிலே உள்ள ஓரப்புற ஒரு கிணத்தை தெரிவு செய்து அந்த கிணத்துக்கு அடியிலே ஒரு பொதி, கயிறுகளால் சுற்றப்பட்ட ஒரு பொதி, 11 முடிச்சுகள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சூனியம் செய்தார். சூனியத்துடைய அகோரம் ஹதீசுகளை பதிவு செய்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த பாதை வழியாக உள்ள மரங்கள் எல்லாம், குறிப்பாக ஈத்த மரம், அந்த மரம் எல்லாம் அப்படியே வித்தியாசமான தோற்றம், ஷைத்தானுடைய தோற்றத்தை போன்று அவைகள் எல்லாம் நிறம் மாறி இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த கிணற்றுடைய தண்ணீர் கூட மருதோண்டியுடைய கலரை போன்று காட்சி அளித்தது. அவ்வளவு சூனியத்துடைய அகோரம். ஸல்லல்லாஹு மரண படுக்கையை போன்று பயங்கரமான நோய் இருக்கிறார்கள். சில விடயங்களை சொல்லுகின்றார்கள், நினைவில்லை. இப்படி ஸல்லல்லாஹு இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த நோயில் இருந்து நீ பாதுகாத்து விடு என்று பல முறை பிரார்த்திக்கிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது 2 வானவர்கள் வந்து, சூனியம் செய்தவர் சூனியம் செய்து வைத்த இடம் எப்படி எப்படி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அதை எப்படி எப்படி அகற்ற வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் 2 வானவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சொல்லுகிறார், கனவுகளை எல்லாம் நல்லவர் எடுத்து தான் சொல்ல வேண்டும். நல்ல கனவுகளை கூட, அதாவது நல்லவரிடத்திலே சொல்லவில்லை என்றால் அந்த கனவுக்கு அவர்கள் நல்ல ஒரு பதிலை, நல்ல ஆறுதலை சொல்ல மாட்டார்கள். அந்த கனவை எங்களுக்கு எதிராக, எங்களை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே சொல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், இரவு நான் கனவு கண்டேன், சூனியம் செய்தவர் சூனியம் செய்து வைத்திருக்கிற இடம் யார் செய்தார் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் 2 வானவர்கள் மூலமாக காட்டி தந்தான் என்றார்கள். கண்ணியமானவர்கள், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி கொடுத்து அல்லாஹ் முக்கியமாக குர்ஆனில் 2 சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்கள் எல்லாம் இறக்கி ஒவ்வொரு 11 ஆயத்துக்கள் 2
சூறாக்களிலும் ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத அல்லாஹ் அந்த செய்யப்பட்ட சூனியம் போட்டிருக்கிற ஒவ்வொரு முடிச்சாக வெந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தார். எனவே இந்த குல் சூறாக்களை ஓதி வருகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த குல் சூறாக்குடைய கருத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருக்கு குல் சூறா பாடங்கள்? குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதருடைய ரப் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். மலிக்கின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் இலா, வணக்கத்துக்கு தகுதியானவன். இப்படி பெருமதியான துஆ. குல் அஊது பிரப்பில் ஃபலக் அந்த சூரா வருது. ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. பாருங்கள், முடிச்சு போட்டு சூனியம் ஊதக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீது பாதுகாப்பு தருகிறேன். அதே போன்று ஒவ்வொரு பொறாமைக்காரருடைய பொறாமையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். எவ்வளவு அழகான சூரா. ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதி வரலாம், தூங்குவதற்கு முன்னால் ஓதலாம். கண்ணியமான நிச்சயமாக அல்லாஹ் அந்த சூறாக்களை ஓதி வருகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பை தருவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த விடயங்கள் எமது வாழ்விலே நடந்து விடக்கூடாது. பிறருடைய கண்ணூர் எங்களுக்கு பட்டுவிடக்கூடாது. பிறருடைய பொறாமை எங்களுக்கு படக்கூடாது. பிறருடைய சூனியம் எங்களுக்கு பழிக்கக்கூடாது. என்ன கூடியவர்கள் குல் சூறாக்களை தினமும் ஓதிவார்கள். ஆயத்துல் குர்சி ஓதுவார்கள். குர்ஆனிலே பெருமதியான ஒரு ஆயத். அதே போன்று அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆக்களை ஓதுவார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பை தருவார். கண்ணியமானவர்களே, எமது வாழ்விலே பொறாமை என்ற இந்த குணம் வந்துவிடவே கூடாது. இந்த பாவம் வந்துவிடவே கூடாது. பிரிவினைக்கு அடிப்படை காரணம் பொறாமை தான். ஒரு ஊர்ல ஒற்றுமை இல்லையா? ஒரு ஊர் இரண்டாக பிரிந்திருக்கிறதா? சில வேலைகளை சாதிக்க முடியாதா? ஒரு இலட்சியத்தை அடைய முடியாதா? காரணம் பொறாமை. பொறாமையின் வெளிப்பாடுதான் சமூகத்தை பிரிப்பது. தான் செய்வதும் இல்லை, செய்பவர்களை செய்ய விடுவதும் இல்லை. சிலர் சமூகத்தின் மீது பொறாமை கொண்டு சில சமூகத்துக்கு செய்கின்ற அநியாயமாக அதிலே அந்த சமூகத்தின் மீது கொண்ட பொறாமையினால் என்ன செய்வார்கள்? சமூகத்துள்ள முக்கியஸ்தர்களை புறக்கி அவர்களை மட்டம் தட்ட முற்படுவார்கள். அவருக்கு தெரியும், இப்படி குறிப்பிட்டவர்களை மட்டம் தட்டினால் இவர்களை மட்டம் தட்டி விடலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான விடயம் அல்ல, அது பயங்கரமான விடயம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக கரிசனை எடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்கள் சமூகத்துக்கு செய்கின்றவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இருக்கிறது, அது ஒரு பலம். ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம். ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. இந்த 4 விடயங்களும் பொறாமை இருந்தால் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி பொறாமைக்காரர்கள் கிடையாது. ஒற்றுமை பொறாமைக்காரர்கள் கிடையாது. இந்த சமூகத்தை வெற்றியின் பாதம் இலட்சியத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இலக்கு பொறாமைக்காரர்கள் கிடையாது. ஏதோ ஒரு குறுகிய நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கும். சிறியதொரு குறுகிய நோக்கத்துக்காக ஒருத்தரை கொண்டு விடுவார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறை பாருங்கள். பல வகையான அழுகையை குர்ஆன் பேசியிருக்கிறது. அதிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை குர்ஆன் பேசுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அவருடைய வரலாறை அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ் நஹு நகுஸு அஹ்ஸன அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லுகின்றான், அழகான சரித்திரத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். அழகான சரித்திரம் என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவர்கள் மீது அதிகமான இரக்கம். அவர் இரக்கம் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு, அந்த இரக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாத இரத்த உறவுகள், சகோதரர்கள், ஒரே வயிற்றிலிருந்து வந்த அந்த சகோதரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாடுவதற்காக அழைத்துச் செல்கிறோம் என்று அப்படியே கூட்டிச் செல்கின்றார். கூட்டிச் சென்று மஷூரா நடக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், இவரை கொண்டு விடுவோம், தந்தையுடைய இரக்கம் இன்றோடு முடிந்துவிடும், கொண்டு விட்டார்கள். இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை கொள்ள வேண்டாம், சகோதரர் அல்லவா, இவரை கிணற்றுக்குள்ளே போடுவோம், யாராவது வந்து கொண்டு போய் பார்க்கட்டும். இப்படி பல மசூராக்கள் செய்து இறுதியிலே அந்த மசூரா முடிவாக்கப்படுகிறது. கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடப்படுகிறார்.
அவருடைய ஆடைகளை எல்லாம் ஓநாயுடைய இரத்தம் அங்கே தேய்க்கப்பட்டு அவருடைய தந்தை இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. சகோதரனை ஓநாய் பிடித்து விட்டது சொல்லப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்திலே அவர்கள் எல்லோரும், அந்த எல்லா சகோதரர்களும் நடிப்புக்காக அழுதார்கள். அழுதவர்களாக அவர்களை வந்து அடைந்தார்கள். பல வகையான அழுகை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறாங்க. பல வகையான அழுகைகளை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். ஜாதுல் மஆத் என்ற கிதாப்ல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகின்றார்கள் பல வகையான அழுகை. அதுல ஒரு வகையான அழுகை அன்புக்குரிய ஞாபகம் வந்த அழுகை. எங்களுக்கு நெருக்கமான தாயோ தந்தையோ நெருக்கமான ஒருவரை எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார், அவரை ஞாபகம் வரக்குள்ள எல்லாம் அழுகிறோம். ஒருவர் அழுகிறார், அவரை பார்த்து அழுகிறோம். தந்தை அழுது கொண்டிருக்கிறார், மகன் போகிறார், எந்த காரணம் இல்லாமல் தந்தையோடு சேர்ந்து அழுகிறார். அது ஒரு வகையான அழுகை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்குது, புகா உல் ஃபரஹ், சந்தோஷத்துக்காக அழுகிறது. ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்துட்டா, எங்கட பிள்ளை சின்ன வயதுல குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்சு முடிச்சிட்டா, நல்ல ரிசல்ட் எடுத்துட்டா, வாப்பமாக்கு ஒரு அலாதியான ஒரு சிரிப்பு, சந்தோஷம், அழுக வரும். அது ஒரு வகையான அழுகை. இன்னொரு புக்கா ஷுக்குர், நன்றிக்காக அழுகிறது. யாராவது உதவி பண்ணிட்டாரு, ஹெல்ப் பண்ணிட்டாரு, எங்களுக்கு பிரதிபகாரம் செய்ய ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அழத்தான் முடியும், அது ஒரு சிரிப்பு, ஒரு அன்பின் வெளிப்பாடு அந்த அழுகை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்குது, அல் புக்காஉ மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடிய அழுகை. அந்த அழுகை தான் பெருமதியான அழுகை. அந்த அழுகையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், சஹாபாக்கள் அழுதார்கள். அந்த அழுகையுடைய கண்ணீரை நாங்கள் சேமிக்க முடியாது. அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், மனிஸ்தா மின்கும் யப்கி ஃபல் யப்கி, உங்களை யாருக்கு அழ முடியுமோ அவங்க அழுகைனர். கண்ணியமானவர்களே, அந்த அழுகை நரக நெருப்பை அணைக்கக்கூடிய அழுகை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெருமதியான அழுகை. எனவே அப்படி பல வகையான அழுகை இருந்தாலும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எல்லாரும் அதாவது நடிப்புக்காக, பொய்க்காக, தந்தையை ஏமாற்றுவதற்காக எல்லோரும் அழுதார்கள். கண்ணியமானவர்களை, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இது ஒரு வகையான பொறாமையின் வெளிப்பாடு. சொந்த உறவு என்று பார்க்காது, சகோதரர் என்று பார்க்காது, அந்த கிணற்றுக்குள்ளே போட்டு விட்டு வந்து அழுதார்கள். கண்ணியமான, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பொறாமை வந்து விட்டால் மனிதன் அப்படி மிருகத்துடைய குணத்தை தனதாக்கி கொள்கின்றான். மனித தோட்டத்தில் தான் நிறைய மனிதர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் மிருகத்துடைய குணம் இருக்கிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக நீண்ட நேரம் பேசவில்லை, நேர காலத்தோடு ஜும்மா ஆரம்பிக்கின்றபடியினால் ஹுத்பாவை நான் நிறைவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். சமூகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள், சமூகத்தில் இருக்கின்ற, சமூகத்தை பாதுகாக்கின்ற, சமூகத்தை தூர இலட்சிய நோக்கங்களோடு பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு அதிபராக இருக்கலாம், அல்லது நிர்வாகங்கள் அல்லது சொசைட்டிகள் கமிட்டிகளாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் பக்கபலமாக உதவியாக நாம் இருக்க வேண்டும். இவைகளை நாங்கள் வீழ்த்திவிடக் கூடாது. திறம்பட அவருடைய கடமைகளை செய்கிறார்கள் என்றால் அதற்கு நாங்கள் ஊக்கமளிக்க வேண்டும். எங்களால் செய்ய முடியவில்லை, அவர்கள் செய்கிறார்களா, அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று சமூகத்தை வளர்த்திருக்கின்ற, சமூகத்துக்கு பாரிய ஒரு பணி செய்கின்ற உலமாக்கள், என்று உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள். அவர்களை சிலர் சமூகத்திலே அவர்களை ஓரங்கட்டுகின்றார்கள், கணக்கெடுப்பது கிடையாது. அப்படி யாரும் நடந்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வினால், ஒருவர் விபத்திலே சிக்கிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம், அவருடைய கால் துண்டிக்கப்பட்டு விட்டது, வைத்தியசாலையை கொண்டு ஒப்படைத்திருக்கிறோம், அவருக்கு வைத்தியம் அளிக்கப்படுகிறது, ஐசியூவிலே அவரை அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அவருடைய கால் வைத்தியசாலையால் குடும்ப ஒருவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த காலுடைய சட்டம் என்ன? தொழிற்பதா, அடக்கம் செய்வதா, அல்லது வீசி விடுவதா? கண்ணியமானவர்களே, அதற்குரிய சட்டம் வைத்தியத்திலே கிடையாது, அதற்குரிய சட்டம் ஏனையவரத்திலே கிடையாது. அது உலமாக்களை அணுகித்தான் கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்து விட்டதா, பேர் யாரிடத்திலே கேட்கிறோம்? உலமாக்களை அணுகித்தான் கேட்கிறோம். யாராவது மௌத்தாகி விட்டார்களா, உலமாக்கள் வர வேண்டும், அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்து அந்த ஜனாசாவுடைய இறுதி கடமைகளை செய்வதற்காக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இமாம ஜமாத் நடக்கிறது. வயதிலே குறைந்தவர் இமாம ஜமாத் செய்தாலும் அதை பின்பற்றி அதுக்கு பின்னால் இருந்தே நாங்கள் சொல்றோம், நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு செல்வந்தர், நான் ஒரு மல்டிமில்லியனர் என்பதற்காக அவருக்கு பின்னால் எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் ருக்கு செய்தா தான் எங்களுக்கு ருக்கு செய்ய முடியும், அவர் சுஜூதுக்கு போனா தான் எங்களுக்கு சுஜூதுக்கு போக முடியும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலமாக்களுடைய பெருமதியை வழங்கிக் கொள்ள வேண்டும். சமூகத்திலே தொண்டு செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்கள், முக்கியமான நல்ல அரசியல்வாதிகளுடைய பெருமதிகளை விளங்கி எங்களால் ஏன பங்களிப்புகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நல்ல விடயங்களை எப்போதும் உதவியாக ஒத்தாசையாக இருப்போம்.